இருந்தாலும் சில நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு யாராவது ஒரு அப்ரிசியேஷன் குடுக்கும்போது ரொம்ப ஒரு ப்ரவுடா இருக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த படத்துல ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் நீங்க நடிச்சது பார்த்து அப்ரிசியேஷன் நடந்த ஒரு மொமெண்ட் அப்படி ஏதாவது இருக்கா? இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. அ ஒரு காட்சி. ஸோ அந்த காட்சியில நெறைய சொல்ல முடியாது. நெறையா வந்துட்டீங்க. நெறையாவோட ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா நான் 10த்லயே 6 பேக் வச்சுட்டேன். ஒரு 10த் படிக்கிற பையன் ஏன் 6 பேக் வைக்க போறான்? பொல்லாதவன் படம் பார்த்த அந்த வெறி தான். ஸோ அந்த அளவுக்கு அவர நமக்கு பிடிக்கும். கழுத்துல அந்த ருத்ராட்ச கொடைலாம் போட்டு சுத்துன பையன் தான் நானுமே. ஸ்கூல்ல வந்து முடி வளரக்கூடாதுங்கிறப்ப ஃபங்க் வச்சுக்கிட்டு அந்த பொல்லாத நேரத்துல வச்ச பையன் தான் நானும். ஸோ அப்ப நம்ம அப்படி ரசிச்சுட்டு இருந்தவர் கூட ஸ்க்ரீன்ல பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸைட்மென்ட் எப்படி இருக்கும்? ஆனா அத நம்ம காட்டவே கூடாது. அது எத்திக்ஸ் இல்ல. சரி வராது அது. ஸோ அத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதான் சொல்றேன். நம்ம பேசுவோம். இது உங்களுக்கு புரியுதுல்ல, நான் இவ்வளோ எமோஷன கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அவ்வளோ அழகான விஷயங்கள் உள்ள இருக்கு. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல டீம், அழகான அனுபவங்கள, மனுஷங்களோட உணர்வுகள உணரக்கூடிய ஒரு டீம்.